100 நாள் வேலை திட்டம் அதை முடக்க நினைக்கிது ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு. ஏற்கனவே அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து சம்பளத்தை கொடுக்காமல் இருந்துச்சு. அதுக்கு நம்மளாம் போராட்டம் பண்ணி தான் அப்புறம் சம்பளத்தையே விடுவிச்சிச்சு. இப்போ நீ வேலை பார்த்தா தானே சம்பளம் கேட்குற, உனக்கு வேலையே இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லி அது அந்த திட்டத்தின் பேரே மகாத்மா காந்தி. அதை இப்போ மாற்றுறாங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வந்து அந்த திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் முடக்கணும். உங்களோட நோக்கம் என்னென்னா அந்த திட்டம் நீ வேலைக்கு வந்தால் தானே நீ சம்பளம் கேட்ப, உனக்கு வேலை இல்லைன்னா. இப்படி ஒரு அரசு இருந்திருக்காது. ஒரு மக்களுக்கான திட்டங்களை தான் கொண்டு வரணும் அரசுகள். ஆனால் எங்கிட்ட ஒரு கஷ்டப்படுறவங்க வேலைக்கு போகிறவங்க அவனை உள்ளூரில் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த திட்டத்தில் நீவே கை வைக்கிறீன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது தேர்தல் டயத்தில் எப்பயுமே கை வைக்க மாட்டாங்க எதையுமே. ஒரு கேஸ் விலை ஏற்றுறதா இருக்கட்டும், பெட்ரோல் விலை ஏற்றுறதா இருக்கட்டும், ஏற்ற மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீ வரமாட்டோம்னு தெரியும், உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்படின்னால டோட்டல் இந்த டயத்தில் நீ பண்ணுறீங்கன்னா என்ன, உனக்கு வேறு இந்திக்கார மாநிலங்களில் தேர்தல் இல்லை அப்படின்னால இப்போ கை வைப்போம். யார் கேட்க போகிறா? இந்த திமுக தானே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடிமை எடப்பாடி இதை பற்றி எதுவும் பேச மாட்டார். நீ நாளைக்கு என்ன வய திறப்பார்? அவங்க இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை, பேரத்தே மாற்றுறாங்க. அதெல்லாம் இப்போ யார் திட்டம் குறைக்க போகிறாங்க? அப்படின்னா ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர பார்க்குறாங்கன்னா, ஒரு திட்டத்தை முடக்க பார்க்குறாங்கன்னா அப்போத்தே போராட்டம் பண்ணணும். அப்புறம் அது முடிஞ்ச ஒருபாடா ஏதாவது போராட்டம் பண்ணாதான் அதை அவங்க ஒரு பயந்துட்டு நிப்பாடவா செய்வாங்க, மாற்றவா செய்வாங்க. கம்முன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைக்கிறானோ அதை கொண்டு வந்துடுவான். இது நிறைய இடத்துகளில் சொல்லுவாங்க, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குங்க, 200 நாள் ஆக்குங்கன்னு சொல்லி நிறைய இடத்துகளில். ஏன்னா அவங்களுக்கு அது யார் மாநில அரசா ஒன்றிய அரசான்னு கூட மக்களுக்கு சில தெரியாது. ஏதோ கவர்மெண்ட் வேலை அதுதான் தெரியும் நிறைய பேத்துக்கு. அது சம்பளம் போடாமல் இருக்கும்போது நினச்சிருக்காங்க நம்ம தான் சம்பளம் போடலைன்னு. அது மக்கள்கிட்ட வெளிப்பட சொன்னோம். அது ஒன்றிய அரசு கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்குன்னு அப்போதான் தெரியும். எப்போ இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட்டு காசு கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஓ இப்படி இருக்கா, இவங்க தான் கொடுக்காமல் இருக்காங்களா அப்படின்ட்டு நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் போதே சில பேருக்கு தெரிய வருது. அப்போ நீ என்னடப்பா இந்த நேரத்தில் நீ திட்டத்தை நிப்பாட்டினா என்ன தெரியும்? சில பேர் என்னப்பா திமுக அதை நிப்பாட்டிச்சு கூட சில மக்களுக்கு தெரியாது. எல்லாம் வெளிப்பட தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்காங்க. சில பேர் தெரியாத அதையும் தெரிஞ்சால் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நீ வாடகை கிளப்பி விடலாம்ல ஏதாச்சும் ஒன்று. உண்மையை காட்டியும் புரளி தானே இன்றைக்கி நிறையா போகுது. ஒன்றுக்குமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணி இன்னைக்கு வந்து வரக்கூடிய டிசம்பர் 24 போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்தந்த ஒன்றியங்களில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு. இது ஒன்றுக்குமா மனசாட்சி இல்லை உங்களுக்கு? சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றிய? இந்த அம்மாட்ட கேட்டால் இன்றைக்கி உப்பு போட்டு சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் வெங்காயம் விலை இருந்துச்சுன்னா நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் வெங்காயமே சாப்பிட்றதில்ல, நீ உப்பு போட்டு சாப்பிட்றீங்க கேட்டால் நாங்கள் உப்பு போட மாட்டோம், நாஞ்சி சப்பத்து மாதிரி காரி துப்புனா தொடச்சிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க. ஏன்னா ரோசாக இருக்கிற ஆளுகள் நம்ம திட்டம்னா கொஞ்சம் இதில் திட்டாங்க அப்படின்னு இவங்க இதை சூடு சூறணும் மானவக்க எதுவுமே இல்லையே. அதனால தான் நாளாக கோஷம் போடும்போது மானங்கட்ட ஒன்றிய மோடி அரசு அப்படி தான் சொல்லணும். மானங்கட்டாதவர்களுக்கு மானங்கட்டாதது தான் சொல்ல முடியும். என்ன மரியாதை? எந்த நாட்டிலேயே ஒரு பிரதமர்ன்றது இப்படி இருப்பாங்களா யாராவது? மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க. மக்களுக்கான திட்டங்களை முடக்கிறதுனா அது இந்த சங்கி கூட்டங்கள் தான் செய்யும். இந்த மானங்கட்ட ஒன்றிய மோடி அரசு தான் அதை செய்யும். தமிழ்நாட்டு மக்களை அவங்களுக்கு ஓட்டு போட முடியல. அதனால் வேறு இதுகளில் போட்டு எங்கிட்ட வந்துடுறாங்க. எங்கிட்ட கள்ள ஓட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெறும் 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இங்கெல்லாம் இங்கே லட்சக்கணக்கான ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம்ட்டு. அங்கே 2000 ஓட்டு 3000 ஓட்டுனா என்ன? உங்களுக்கு ஓட்டு போடலை, இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயிச்ச மாதிரி கொண்டு போய் அறிவிப்பு பண்ணி பண்ணுறாங்க. இவங்க எப்படி தான் பண்ண போகிறோம்னு தெரில. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே வாங்கின ஓட்டு ஒன்றுனாவும் தொடச்சி நக்கிக்கிட்டு தான் போகுது, பார்க்கத்தான் போகிறோம்.